கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 14:2, ரோமன்ஸ் 14:2. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். இப்ப முதல்ல எடுத்து, அதாவது ஒரு பலவீனமானவன் ஒரு பலமுள்ள விசுவாசி ஒரு சபையில எப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும்போது, முதலாவது என்ன எடுத்து சொல்றாரு? சாப்பாட்டை எடுத்து சொல்றாரு. ஏன்னா அவங்க இருதயத்துல அவங்களுடைய காரியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத வச்சு நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. இது பாவத்தை குறிச்சோ இல்ல முரட்டாட்டத்தை குறிச்சோ இல்ல ஒரு நெறியான வாழ்க்கையில் உள்ள காம்ப்ரமைஸ் அதை குறிச்சு பேசவே இல்லை. இது என்ன, இதை எதையுமே பாதிக்காத காரியங்களை குறித்து சொல்றாரு. இப்போ ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, நல்ல மனசாட்சி உள்ளவர், எதை வேணாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன புரியுது, சுவிசேஷம் நமக்கு எல்லாம் பூரண விடுதலையை கொடுத்துருச்சு. அப்ப என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை தீட்டுப்படுத்தாது. நம்ம முன்னாடி யூதர்கள் மாதிரி இந்த செரமோனியல் லா என்று சொல்லக்கூடிய எது சுத்தமானது எது சுத்தம் இல்லாது அப்படிங்கறது நம்ம இல்லை. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 7வது அதிகாரம் 19வது சொன்னாரு, என்ன எது உங்களை சுத்தப்படுத்தும் அசுத்தப்படுத்தும், உங்க வாயிலிருந்து வர்றதான், வாய்க்குள்ள போறது எதுவுமே உங்களை அசுத்தப்படுத்தாது. ஏன்னா இப்ப புறஜாதி மக்கள் சபையில இருக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்க எப்பவுமே மாம்சம் சாப்பிட்டவங்க, அவங்க எல்லா விதமான சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 8:8 என்ன சொல்றாரு, சாப்பாடு என்ன பண்ணாது, நம்மளை கர்த்தர் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்காது. 1 தீமோத்தேயு 4:4 சொல்லும் போது, நீங்க எந்த ஒரு ஆகாரத்தையும் ஆசீர்வதிச்சு சாப்பிடும் போது அது ஆசீர்வாதமா இருக்கு என்று சொல்லக்கூடியதான். அப்ப இன்னொன்னு சொல்றாரு, பலவீனமானவனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். இப்ப இந்த பலவீனமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் யாருன்னா, அவர் இருதயத்துல கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது ரட்சிப்புல அவங்க இதாகாம இல்லவங்க இல்ல, அவங்க கர்த்தரை பின்பற்றுறதுல உண்மை இல்லாதவங்க இல்ல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல உண்மை இல்லாதவங்க இல்ல. மாறாக அவங்க என்னன்னா, அவங்களுடைய இருதயத்துல அவங்களுடைய உள்ளுணர்வுல மனசாட்சியில என்னன்னா, அவங்க ஒரு கொஞ்சம் பலவீனமானவங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்றது இல்ல சில சாப்பாடுகள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அது நம்மளை தேவையில்லாம தீட்டுப்படுத்துன்னு சொல்லி அதுல இருந்து தங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு என்ன, இது சாப்பிட்றது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருவேளை இது கர்த்தரை கனவீனப்படுத்திருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல அவங்க புசிக்காம இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்றாரு, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு வச்சு ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்காதீங்கன்னு. நமக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நல்ல உதாரணம். பேதுரு என்னதான் கர்த்தரோட இருந்தாலும் அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது, அதை சொல்லுவதற்கு கர்த்தர் தரிசனத்துல காட்டி இதெல்லாம் புசிச்சு சாப்பிடுன்னு சொல்லும் போது அவர் கர்த்தர்ட்டே போய் சொன்னாரு, அல்ல ஆண்டவரே, இதெல்லாம் அசுத்தம்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நீங்க பலவீனமாய் இருக்கிறது பாவம் அல்ல, இது பலவீனமாய் இருப்பது என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வழித்தடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்வது? கர்த்தர் எப்படின்னா 2 பேரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்காரு. ஏன்னா இங்க பலவீனமானவனை வெட்கப்படுத்தல, அதே சமயத்துல பலமானவனை ஏளனமும் பண்ணல. அதே சமயத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கணும், நீங்க இததான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, என்ன வித்தியாசங்கிறத காட்டுறாரு. அப்ப ஒரு பலமான ஒரு மனுஷன் அவர் தனக்குரிய எல்லா விதமான சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு, கர்த்தருடைய கிருபையை தெரிஞ்சவரா இருக்கிறாரு. ஆனா ஒரு பலவீனம் உள்ளவங்க என்ன, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் இயேசு கிறிஸ்துவால நேசிக்கப்படுறாங்க, கர்த்தரால வரவழைக்கப்படுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே சபையாகிய சரீரத்துல ஒரு அங்கம். அவங்க எல்லாரும் ஒரே மேசையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இதுதான் எப்படி இந்த சுவிசேஷம் ஒன்னா கொண்டு வந்தது. அப்போ இதுல மெயினான காரியம் என்னன்னா, சாப்பாடு இல்ல, ஐக்கியம்.
அப்ப எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இது நம்ம ஒரு சபை என்பது எப்படி நம்முடைய வித்தியாசங்களை கையாள வேண்டும். இது நீங்க சாப்பிடுற மரக்கறியினால இல்ல நீங்க சாப்பிடுற இறைச்சினால இல்ல நீங்க எதனால வரும்னா, நீங்க ஒருவேளை நான் தான் பலமானவன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலத்தை காட்டும் போது, இல்ல நீங்க பலவீனமானவன் சொல்லி நீங்க உங்களுடைய பலவீனத்தை காட்டும் போது சபையில பிரிவினை உண்டாகும். அதனால என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள உள்ள அந்த மனசாட்சியில வரக்கூடிய வித்தியாசங்கள் நம்மளுடைய ஐக்கியத்தை பாதிக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒரு பலமுள்ளவன் பலவீனம் உள்ளவன் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே அவர்களை ஒரே போல நேசித்து ஒரே சபையினுடைய சரீரத்தில் அங்கமாய் வைத்திருக்கிறீங்க. அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய வித்தியாசங்கள் எந்த வகையிலே எங்களுடைய ஐக்கியத்தை தடை பண்ணாதபடி பாதுகாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.